புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகத்திலிருந்து நாம் ஸ்தோத்திர பலி சொல்லுவோமா? வாங்க நாம சேர்ந்து சொல்லலாம். ஆபிரகாம் தாவீது வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேசகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண சர்க்குணரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் தேசத்தில் வெளிச்சத்தை உதிக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல வியாதியஸ்தரையும் சொஸ்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உலகத்துக்கு உப்பும் வெளிச்சமும் என்று சொன்ன இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையானதை கொடுக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான போதகத்தை கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையிலே நோயை குணமாக்கின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நோய்களை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி கொடுத்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரனை சொஸ்தப்படுத்தின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஊமையான மனுஷனிடமிருந்து பிசாச துரத்தி பேச வச்ச தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூம்பிய கையுடைய மனுஷனை குணமாக்கின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நெறிந்த நாணலை முறிக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே எரிகிற திரியை அணைக்காத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குருடும் ஊமையுமானவனை காணவும் பேசவும் செய்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடலின் மேல் நடந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 12 கூடைகள் நிறைய அப்பமும் மீனும் மீதி எடுக்க செய்த ஆண்டாரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பங்களும் சில மீன்களும் கொண்டு 4000 பேரை போஷித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 கூடைகள் நிறைய மீதம் எடுக்க செய்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் முகம் சூரியனை போல் பிரகாசமானதே உமக்கு ஸ்தோத்திரம். உம் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையானதே உமக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடினால் நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மீட்க வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். குருடரின் கண்களை திறந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளின் வாயால் துதி உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துடன் ஜெபித்து கேட்டால் பெறுவீர்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
மூளைக்கு தலைக்கல்லானவரே உமக்கு ஸ்தோத்திரம். முகதாட்சிணியம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளோரின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் உமது வார்த்தை ஒழியாது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடியே உயிர் தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். துதி, கணம், மகிமையாவும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.